நிறைய பேர் வீட்டில் கலராக இருக்குது இட்லி, இந்த இட்லி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் சூப்பராக ஒரு சட்னி அரைச்சி கொடுத்துருங்க. கேரட் சட்னி. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 10. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிப்பு தன்மை தெரியாது. அதை தனியாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சின்ன வெங்காயம், 2 கை கருவேப்பிலை போட்டு 2 தக்காளியை நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வந்த பிறகு அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 ஆளாக்கு புழுங்கரிசி, 1 ஆளாக்கு பச்சை அரிசி, 2 ஆளாக்கு கவுனி அரிசி போட்டு 1/2 ஆளாக்கு உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இட்லி ஊற்றி எடுத்துடலாம். தாளிப்பு போட்டு வச்சுருக்கேன். சீரகம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டுட்டு அரைக்கும் போது கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இட்லி சாஃப்டாக வந்திருந்தது. சூப்பராக இருக்கும்.